ஊரில் ஒரு கொசமை ஒரு ஆடு வளர்த்துட்டு இருந்தானா. சரியா? அந்த ஆடு டெய்லியும் பாப்பம்மா அந்த ஆடு டெய்லியும் அவனுக்கு கஷ்டப்பட்டு மண்ணு தூக்கிட்டு வந்து கொடுக்குமா. அவன் என்ன பண்ணுவானா, அந்த மண்ணெல்லாம் சட்டி பானை தெரியல, பொம்மை சட்டி பானை சமைக்கிறது, அந்த சட்டி பானை செஞ்சு விற்பானா. ஒரு நாள் அண்ணன் நான் எங்கள் ஆயாவை பார்த்துட்டு வர போகிறேண்ணே, எங்கள் ஊருக்கு போகலான்னு ஆசையாக இருக்குண்ணே அப்படி கேட்பானா. என்னடா இவன் வேற அப்படின்ட்டு, சரி நிறைய மண்ணள்ளி கொட்டிட்டு போடா, வீட்டுக்கு போகணுன்னா இங்கே வா, அப்புறம் காது கேட்காது. சின்ன பண்ண அப்புறம் நிறைய மண்ணள்ளி கொட்டிட்டு போடா. சரி நீ வீட்டுக்கு போகணுன்னா வச்சுக்கோங்க, நிறைய மண்ணள்ளி கொட்டிட்டு போடான்னு சொல்லுமா. அந்த ஆடு என்ன பண்ணுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய மண்ணள்ளி கொட்டிட்டு, சரிண்ணா நான் ஊருக்கு போயிட்டு வரேண்ணா அப்படின்ட்டு ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்து கொட்டிட்டு போகுமா. சரின்ட்டு போகும்போது அந்த ஆடு தான் கொட்டிட்டு போகும்போது சரின்னுட்டு ஒரு பெரிய அடர்ந்த காடாம். அந்த காட்டுக்குள்ளே சிங்கம், புலி, யானை, கரடி எல்லாம் பயங்கர வெக்கரமாக அப்படியே காட்டு மிருகம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கொடூரமாக இருக்கும். யார் போனாலும் அடித்து சாப்பிட்ருமா. ஆமாம் அப்படி சாப்பிட்ருமா. இந்த ஆடு என்ன பண்ணுமா, காட்டுக்குள்ளே போகுமாம் பாரு. போகும்போது யாரான் நடுக்காட்டில் உள்ளே வரவன் அப்படின்னுமா. முத என்ன பண்ணுமா, இல்லை இப்படியே போய் அப்படியே போய் இப்படி வந்துடலாம். சரி அந்த வழியாக போகலாம், அப்படி போகலாம், இப்படி போகலாம், அங்கே குருவி இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். சீக்கிரம் ஓடியா. அப்புறமா நடுக்காட்டில் சிங்கம் ஆகணுமாம் பாரு. ஃபஸ்ட்டு சிங்கம் இருக்குமா. யாரான் நடுக்காட்டில் ஆள் இல்லா காட்டுக்குள்ளே உள்ளே வரான் அப்படின்னுமா. அண்ணன் நான் கொசவன் வளர்த்த கடை, கொம்பேறி மேய்ஞ்ச கடை, மண் செமந்த கடை, மலையாளம் போகிறேனே அப்படின்வானா. நீ எங்கே போனான்னா, நீ இங்கே உயிரோட போக முடியாது, இங்கே வாடா அப்படின்னுமா. அண்ணன் நான் போயிட்டு வரும்போது உனக்கு ஒரு கால் தரேனே, நான் போய் எங்கள் ஆயாவை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துடணுண்ணே, வருவேனே, இந்த வழியாக தான் வருவேன், உனக்கு ஒரு கால் தரேன்னுவானா. நீ சொல்கிறத நம்பலாமாடா அப்படின்னுவானா. கண்டிப்பாக இந்த வழியாக தானே வருவேன், நான் தந்துட்டு போகிறேன்னான்னுவானா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவானா. போனால் அங்கே புலி கொத்துமா. யாராவன் ஆள்லா காட்டுக்குள்ளே உள்ளே வரவன் அப்படின்னுமா. அதேமாரியே சொல்லுமா, நான் கொசவன் வளர்த்த கடை, கொம்பேறி மேய்ஞ்ச கடை, மென்னு செமந்த கடை, மலையாளம் போகிறேன்டா அப்படின்மா. யாராவன் என்கிட்டயே பதில் பேசுகிறவன் அப்படின்னுனா. நான் உன்னை முழுசாக சாப்பிட போகிறேன்டா அப்படின்னுமா. நான் உன்னை முழுசாக சாப்பிட போகிறேன்டான்னுமா. இல்லைண்ணா கண்டிப்பாக நான் போயிட்டு வந்து உனக்கு ஒரு கால் தரேன்னா, சிங்கராஜாவுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன். பட்டுக்குட்டி நான் சிங்கராஜாவுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கேன், ஒரு கால் தரேன்னு, உனக்கும் கண்டிப்பாக ஒரு கால் தரான்னா அப்படி சொல்லுமா. சரியா? சரிடா என்னமோ சொல்கிற, கண்டிப்பாக வந்து தந்துருவல்ல அப்படின்னுமா. சரிண்ணா கண்டிப்பாக தரேண்ணா அப்படின்னுமா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போவானா. சரியா? அதே மாதிரி கரடி கத்துமா. எப்படி கத்தும் கரடி? அப்படி கத்துமா. வாவுன்னு யாராம ஆள் இல்லை காட்டுக்குள்ளே உள்ளே வரவேன்னு. அதேமாரி அவன் அதுங்கிட்டே சொல்லுவானா, நான் கொசவன் வளர்த்த கடை, கொம்பேறி மேய்ஞ்ச கடை, மண் செமந்த கடை, மலையாளம் போகிறேன்டான்னு. என்னையேடா சொல்கிறியா, அவனை சாப்பிடாம விட்றதில்லடான்னு அதேமாரி அதுவும் சொல்லுமா. அண்ணன் நான் புலி அண்ணங்கிட்ட சிங்க அண்ணங்கிட்டலாம் சொல்லிட்டு வந்திருக்கேன், ஆளுக்கு ஒரு கால் தரேன்னு, உனக்கும் ஒன்று கண்டிப்பாக தரேனே. நான் போயிட்டு எங்கள் பாட்டியை பார்த்துட்டு நான் போயிட்டு என் பாட்டியை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துடுறேண்ணே. இன்னொரு வாட்டி கேட்பாங்க அதே மாதிரி. சரி என்னடா வம்பா போச்சு, இவன் வேற 2 பேர்கிட்ட சொல்லிட்டு வந்துக்கிறானே, நாம் சாப்பிட்டா அப்புறம். சரிடா நீ போயிட்டு வாடா, வரும்போது கண்டிப்பாக எனக்கும் கால் தந்துட்டு தான்டா போகணும் அப்படின்னுமா. சரிண்ணா கண்டிப்பாக தரேண்ணா அப்படின்னுமா. சரியா?
அப்புறமா இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அங்கே பயங்கரமான மிருகம் ஒன்று இருக்குதான், காட்டு எருமை. டாய் அப்படின்னு அங்கேருந்து கத்திக்கிட்டு பாஞ்சிக்கிட்டு ஓடி வருமா. ஐயோ அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா அப்படின்னாண்ணா. யாரா நீ அப்படின்னு கேட்குமா. இதே மாதிரியே அவனும் சொல்லுவானா, நான் கொசவன் வளர்த்த கடா கொம்பேரி மாஞ்ச கடா மண்ணு செமந்த கடா மலையாளம் போகிறேன்டான்னு. ஆமாம், அதே மாதிரி சொல்லுமா. அதே மாதிரி அதுவும் மிரட்டுமா, என்னையே வாடா போடுன்றியடா நீனு. இல்லைண்ணா நான் கண்டிப்பாக அதே பாருண்ணா, புலி அண்ணனுக்கு சிங்க அண்ணனுக்கு கரடி அண்ணனுக்கு நான் கால் தரேண்ணே, உனக்கும் ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணே நான் போயிட்டு வரும்போது அப்படின்னுமா. சரிடா போடா அப்படின்ட்டு போயிட்டு கண்டிப்பாக வந்துடணும். ஆமாம் போயிட்டு கண்டிப்பாக வந்துடணுன்னதும் சரின்ட்டு ஆமாம் அப்புறமா அவங்க ஆயா வீட்டுக்கு போகுமா. அவங்க ஆயா வீட்டுக்கு போயிட்டு அங்கே மழையா பெய்யுமா. மலையாளம் போகும்போது அங்கே இடையில மழை பெஞ்சி மழையில் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுமா, ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ஜாலியாக படுக்கலான்ட்டு அங்கே ஒரு வீட்டில் அம்மா நான் கொஞ்சம் குளிர் தாங்கலை, அடக்கமாக ஒரு இடம்தான் காமிமான்னுவாங்களாம். அந்த தொம்மை தான் இருக்குது, அதில் போய் உக்காந்துக்கிடான்னுவாங்களாம். அங்கே இதில் தான் போகலாம் வா, அந்த தொம்மையில் போய் உக்காந்துக்கிடான்னு சொல்லுவாங்களாம் பாரு. சரின்ட்டு போய் தொம்மையில் உக்காந்துக்கலான்னு போகுமா. போனால் அங்கே தங்கம் வெள்ளி வைரம் நிறைய பணம் காசுன்னு கொட்டி வச்சுருக்கோங்களாம் தொம்மை ஃபுல்லாக. அதெல்லாம் வாங்கலை, பூராத்தையும் முழுங்கி பிடிச்சி ஆடு மொத்தத்தையும் முழுங்கி விட்டு அதுக்கப்புறமா காட்டுக்குள்ளே மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது அவன் கேட்குறானா. அதே மாதிரி வரும்போது என்ன பண்ணுதான், ஊசி ஒன்று, பானை ஒன்று, தடி ஒன்று எடுத்துக்கிட்டு காலில் கொலுசு போட்டுக்கிட்டு ஜல்லுன்னு சலங்கை போட்டுக்கிட்டு சரியா சலங்கை போட்டுக்கிட்டு இங்கே வா இப்படி அங்கே புதாரா இருக்குது, இப்படியே போயிடலாம். காலில் கொலுசு போட்டுக்கிட்டு மணி போட்டுக்கிட்டு சரி ஓகே போகும்போது சரியாயா அவங்க ஆயாவெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ஆசையாக அவங்க கூட கொஞ்சம் விளையாடிங்க இருந்துட்டு நான் போயிட்டு இல்லை நம்ம இப்படியே நம்ம காட்டை சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போகலாம். பப்பாளி பழம் பழுத்துக்குது, நம்ம போய் கொண்டு எடுத்துன்னு வந்து அறுக்கலாமா. சரி ஆயாவை பார்த்துட்டு அந்த ஆடு வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி ஊசி சட்டி தடி இதெல்லாம் அங்கங்கே ஒன்று வாங்கிக்கின்னு அங்கே பாரு எப்படி இது போவியா, முள்ளு கீச்சிடும் வா. காலில் பாரு சலங்க ஜல்லுன்னு போட்டுக்கிட்டு போனா சரின்னுட்டு ஜல்னு அந்த பெரிய அடர்ந்த காட்டுக்குள்ளே போனா. யாராம ஜல்லுன்னு ஊசி நொழியாத காட்டுக்குள்ளே வரவன் அப்படின்னலாம். நான் தாண்டா கொம்பம் வளர்த்த கடா கொசவன்